பைபிள்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த பைபிள் வந்து கிறிஸ்தவர்களுக்கானது கிடையாது, எல்லா மக்களுக்காகவும். ஏன்னா இயேசு வந்து உலக ரட்சகர்ன்னு தான் அவங்களே எழுதியிருக்காங்க. கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல கணவன் தன் மனைவியிடம் அன்பு கூற கடவன். இதுதான் மெயின் பிரின்சிபலா எடுத்துக்கிறாங்க. ஏன் இப்ப வந்து தமிழ்நாட்டுல இவ்வளவு டிவோர்ஸ் ரேட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதாவது இது வந்து ஒண்ணு வந்து மேக்சிமம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், அது வெஸ்டர்னைஸ்டு திங்கிங், இது எல்லாமே புகுத்தப்படுது இந்த கல்ச்சருக்குள்ள, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. அப்போ வந்து எல்லாத்தோட திங்கிங்கும் மாறுது. எல்லாருமே செல்ஃப் லவ், அதாவது தனக்காக நேசிக்கணும், தன்னலம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. இன்னொன்னு, இந்த கார்ப்பரேட் வேர்ல்டு அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே அது மேரேஜ் பீப்புளை விரும்புறது இல்லை. எல்லாருமே அது இண்டிவிஜுவலா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா டேலண்ட்ஸையும் யூஸ் பண்ணி கார்ப்பரேட் வந்து மணி ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இதா இருக்கு. ஸோ இதுமே ஒரு ரீசன். இந்த மாதிரி பல ரீசன்ஸ் வந்து இந்த மேரேஜை வந்து அப்படியே தாக்குது. அப்போ வந்து அந்த அந்த மேரேஜை வந்து தக்க வச்சுக்க முடியாம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில கண்டிப்பா மேரேஜை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற பேச்சு வந்து கண்டிப்பா இருக்கணும் எல்லார் மத்தியிலும். அது எல்லாருமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைட்ல போயிட்டு இருக்காங்க. அது மேரேஜ்னால கஷ்டம். இந்த டைம்ல இந்த மேரேஜை சக்சஸ்ஃபுல் பண்றதுக்கு ஒரு ரகசியம் இருந்தா எப்படி இருக்கும்? அது கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல கணவன் தன் மனைவியிடம் அன்பு கூற கடவனா. அது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா, என்னன்னா கிறிஸ்து வந்து நம்ம சபையை அன்பு கூற, அதாவது சபைங்கிறது வந்து இந்த உலகம் எல்லாமே, உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாமே, அவங்கள அன்பு கூர்றதுக்கு கிறிஸ்து வந்து அனுப்பப்பட்டு வந்தாராம். வந்து எல்லாத்தையும் அன்பு கூர்ந்தார். எப்படின்னா, அது இவங்களோட பாவங்களுக்காக சிலுவையில அவர் மரித்தார் அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட். எல்லா மக்களுக்காகவும் அவர் தன்னலமற்று அவரோட உயிரை இழக்கிறார் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்ல வராங்க. வந்து இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க, இந்த தன்னலமற்ற அன்பு, இத வந்து கணவன் வந்து தன் மனைவியிடம் இந்த அன்பை வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது. அதாவது கணவன் தன் மனைவியிடம் மட்டும் இல்ல, மனைவியும் கணவன் 2 பேரும் இணைந்து இதே மாதிரி அன்பை செலுத்த வேண்டும். அது பிரதானமாக இதுல வந்து கணவன் தன் மனைவியிடம் அன்பை செலுத்த வேண்டும் அப்படிங்கறத வந்து இதுல வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். அது தன்னலமற்ற அன்பை காட்டணும். அது இந்த கடவுள் வந்து இவ்வளவு மக்களுக்காக இவ்வளவு நேசத்தை காட்டியிருக்காரு, இவ்வளவு அன்பை செலுத்தியிருக்காரு. அந்த அன்பை கணவன் வந்து மனைவியிடம் காட்ட வேண்டும் அப்படிங்கறத இவங்க வந்து கான்செப்டா வச்சு வராங்க. ஸோ இந்த அன்பை செலுத்தும் போது வந்து இந்த திருமணம் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து இது வந்து அப்படியே வெளிப்படையாவே தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி அன்பு இருக்கவங்க வந்து நீங்களே நினைச்சு பாருங்களேன், ஒருத்தவங்க வந்து சுயநலமா இல்லாம தன் குடும்பத்துக்காகவே, தன்னுடைய துணைவிக்காக, தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்காகவே வாழ்றாங்க அப்படின்னா அந்த திருமணத்துல வந்து எவ்வளவு லைக் நிம்மதி இருக்கும், எவ்வளவு அன்பு இருக்கும். அப்போ வந்து அந்த திருமணம் வந்து எவ்வளவு பெரிய சூழலை சந்திச்சாலும் அந்த இடத்துல வந்து அந்த திருமணம் வந்து மீண்டும் இந்த அன்புனால் கட்டப்பட்டு நிலைநிறுத்தப்படும். அதனால இந்த அன்பை பிரதானமா வச்சுதான் இந்த பிரின்சிபல்ஸே அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ல இருந்து ஒவ்வொன்றா நான் வந்து எடுத்து சொல்ல போறேன். இதுல வந்து பிரதானமா இன்னைக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இந்த அன்பை வந்து எப்படி காட்டுவது, அது இந்த கிறிஸ்து வந்து இவருக்கு மேல காட்டின அன்பை எப்படி நம்ம வந்து திருமணத்துக்குள்ள கொண்டு வருது. அது இது வந்து சொல்லும்போது ஏதோ ரிலீஜியஸ் ப்ரீச்சிங் மாதிரி தெரியல, ஆனா அப்படி கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் நான் சிம்பிளிஃபைட் எல்லாமே சராசரியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்றேன். இது வந்து சிம்பிளான வீடியோ, சிம்பிளான பிரின்சிபிள்ஸ். இதை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டிப்பா மேரேஜ் லைஃப்பை சக்ஸஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, நீங்களும் கண்டிப்பா இதுலேருந்து பயன்படலாம். நீங்க வந்து மேரேஜுக்குள்ள நுழையும் போது ஒரு தீர்மானத்தோட, ஒரு கான்ஃபிடென்ட்டோட நுழையலாம். நீங்களும் கான்ஃபிடென்ட்டா மேரேஜ் பண்ணுவீங்க. அது இந்த மாதிரி வீடியோஸ், போதனைகள் வந்து இந்த சமயத்துல கண்டிப்பா தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம்ல மேரேஜ் வந்து நிறைய விதத்துல பாதிக்கப்பட்டிருக்குது. அது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், வெஸ்டர்னைஸ் திங்கிங், இந்த மாதிரி இண்டிபெண்டா நான் போறேன், செல்ஃப் லவ், அந்த மாதிரி நிறைய திங்கிங்ஸ் வந்து அந்த மேரேஜ் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த டைம்ல இந்த மாதிரி வீடியோஸ் நான் வரணும்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி போதனைகள் வந்து
மறுபடியும் நம்ம இதை ஸ்டேபிளைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன்.